எல்லோருக்கும் வணக்கம். 100 பாயிண்ட் மட்டும் ஏறி நடிக்கிறியாடா பாடி சோடா. நீ எப்போ மறுபடி 23,600 தாண்டியோ அப்போதான் உன்னை நாங்கள் நம்புவோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிஃப்டியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள்லாம் என்ன நம்ப மாட்டீங்களா அப்படின்னு நிஃப்டி கேட்டாக்கா சத்தியமாக நம்ப மாட்டோம். நீ எப்போ மறுபடியும் 23,600 தாண்டியோ அப்போ தான் உனக்கு மாலையும் மரியாதையும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடணும் நிஃப்டியை பார்த்து. நண்பர்களே, இந்த சமயத்தில் எஃப்ஐஸ்னுடைய டீலிங் பார்த்தீங்களா? அவங்களுடைய டீலிங்கே ரொம்ப தனியான டீலிங். வெறும் 10,000 கோடி போட்டானுங்களா, மார்க்கெட்டை மேலே ஏற்றி விட்டாங்களா, போட்ட பணத்தை 2 நாளில் எடுத்தாங்களா. மொத்தத்துக்கு போன மார்ச் மாதத்தில் நிறைய வாங்குற மாதிரி தெரிஞ்சுது. கடைசியில் பார்த்தா வெறும் 2,000 கோடி தான் பணம் போட்டிருக்காங்க. ஆனால் நம்மளுடைய டிஐஸ் பார்த்தீங்கன்னா மாதமான 30,000 கோடி, 50,000 கோடி, 80,000 கோடின்னு நம்ம ஆளுக்கு பணம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ தான் ஏப்ரல் மாதம் தொடங்கியிருக்கு. தொடங்கினோடமே நம்ம ஆளுங்க எஃப்ஐஸ் 5,901 கோடியை விற்று விட்டாங்க. இவங்களுக்கு என்ன ஒரு லக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 2,000 கோடி தான் நெட்டுக்கு மார்ச் மாதத்தில் போட்டிருக்காங்க. ஆனால் மார்ச் மாதத்தில் பல்வேறு பங்குகள் 30% மேலே ஏறி வந்திருக்கு. அப்புறம் ஜாலியாக மறுபடியும் இன்னொரு 1,00,000 கோடி விற்க போகிறாங்களா என்ன அப்படின்றது தெரியல. எது எப்படியோ அவங்களுடைய டீலிங்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து செல்லிங் சைடு இருக்காங்க. நண்பர்களே, மிகவும் முக்கியமான தகவல், பரவாயில்லையே என்று ஆச்சரியப்படுத்தும் அளவில் டாடா மோட்டார்ஸ் அண்ட் எம்என்டம்னுடைய சேல்ஸ் அப்படின்ற டேட்டா வந்திருக்கு. அதாவது 2 பேருமே 4 வீலரில் தான் இருக்காங்க. அதில் இந்த மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஆச்சரியப்படும் வகையில் 33% லாபம் கொடுத்துருக்கு. ஆனால் அதே டாடா மோட்டார் இன்னுமே ஆச்சரியப்படுத்தும் வகையில் கரெக்டாக 33% இறங்கியிருக்கு. ஸோ இந்த பக்கம் ஒருத்தர் 33% கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு கொடுத்துருக்கான், இன்னொருத்தன் இந்த பக்கம் -33% கொடுத்துருக்காங்க. 2 பேரும் ஒரே துறையில் தான் இருக்காங்க. இப்போ இந்த சமயத்தில் வந்து மார்ச் மாதத்தினுடைய சேல்ஸ் டேட்டா என்பது ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டாடா மோட்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, எங்களுடைய சேல்ஸ் டேட்டா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. போன வருஷத்தினுடைய மார்ச் மாதத்துக்கும் இந்த வருஷத்தினுடைய மார்ச் மாதத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கல, பேசஞ்சர் வெஹிக்கிள்னுடைய சேல்ஸும் சரி, கமர்ஷியல் வெஹிக்கிள்னுடைய சேல்ஸும் சரி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. ஆனால் எம்என்டம் ஆச்சரியப்படுத்தும் வகையில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய சேல்ஸ் டேட்டா கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்டேஜ் 23% க்ரோத் ஆகிருக்கு மார்ச் 2025 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே திரிசா இல்லைன்னா திவ்யா அப்படின்ட்டு பல பேர் போய்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து டாடா மோட்டர்னுடைய சேல்ஸ் டேட்டா என்பது கொஞ்சம் சுணக்கமாக தான் வெளியே வந்திருக்கு. இனி நம்ம ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு என்ன பேசி முடிக்க போறாருன்னு தெரியல, என்ன இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வர போறாங்கன்னு தெரியல. ஸோ ஆட்டோ செக்டர்ஸ் எல்லாமே நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆட்டோ செக்டரில் இன்னும் ஒரு ஃபேமஸான பங்கு ஹூண்டாய் அப்படின்ற நிறுவனம். அது வந்து இப்போ வரைக்குமே தடுமாறிட்டு தான் இருக்குது. சமீபத்தில் தான் இது ஐபிஓவில் வந்த பங்கு. பட் அவன் இப்போ வரைக்குமே ஒரு மாதிரி தடுமாறிக்கிட்டு தான் இருக்கான். இவனுடைய தகவல் என்ன வந்தது, இவங்க வெளியிட்டிருந்த தகவல் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட இவங்களுடைய மார்ச் மாதத்தில் 2.6% என்பது அவங்களுடைய சேல்ஸ் உயர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல். ஆஹா, இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே, கோல்டினுடைய விலை தொடர்ந்து மேலே இருக்கிறதுனாலையும் மற்றும் ஒரு மஞ்சக்காட்டு மைனாவாக கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற பங்கு இன்னைக்கு 7% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். சமீபத்தில் ரொம்பவுமே மனசு வலிக்கிற மாதிரி சரிஞ்சு சின்ன பின்னமான பங்கு தான் இந்த கல்யாண் ஜுவல்லரி. கிட்டத்தட்ட 800 ரேஞ்சிலிருந்து அவன் பாட்டுக்கு 400 ரூபா வந்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மஞ்சக்காட்டு மைனாவாக மேல் நோக்கி பறந்து வந்திருக்கு. சகல என் அடி நீ பார்த்தது இல்லையா அப்படின்ற மாதிரி 2 சகலையில் ரொம்பவுமே பின்னி பிணைஞ்சு ரொம்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க இந்த விமார்ட் டிமார்ட்டும். இந்த டிமார்ட் என்னைக்காவது, அதாவது இந்த அவென்யூ சூப்பர் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு தகவல் வந்ததுன்னா டக்குன்னு விமார்ட்டையும் பிடிச்சி ஏற்றி விடுவாங்க. அந்த வகையில் இன்றைக்கி என்ன தெரியுங்களா ஒரு தகவல் வந்திருக்கு. விமார்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குவார்ட்டர் முடிஞ்சதில் எங்களுடைய சேல்ஸ் என்பது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெரியாது இல்லை, ஒரு இடம் வந்து இந்த அவென்யூ சூப்பர் மார்க்கெட் வந்து ஒரு இடம் தகவல் வெளியிட்டிருந்தாங்க. இந்த மாதிரி தான் ஒரு முக்கியமான பிஸ்னஸ் ரிலேட்டடான தகவல். அந்த சமயத்தில் சும்மா ஒரு ஓரமாக படுத்து கிடந்தவன் தான் இந்த விமார்ட். அவன் டிமார்ட் கொடுத்த தகவல்களை வச்சுக்கிட்டு இவன் பாட்டுக்கு டபக்குன்னு அங்கிருந்து ஒரு மாதிரி மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். இவனுடைய தனித்தன்மை தனி பர்ஃபார்மன்ஸ்னால ஏறி வந்தான்னு பார்த்தீங்களா? கிடையாது. ஒரு 12 கோடி பக்கம் ஒரு முறை லாபம் பண்ணியிருந்தான். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் டிசம்பர் குவார்ட்டரில் ஒரு 72 கோடி அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த டிமார்ட்டின் தகவல் வந்த சமயத்தில் இவன் பாட்டுக்கு இப்படி சரிஞ்சு கிடந்தவன் டபக்குன்னு மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். இந்த டிமார்ட்டுமே என்னாச்சு அப்படின்னு பார்க்கணும் இனிமேல். அதாவது இந்த டிமார்ட் இப்போ சரிஞ்சு கிடக்கு. அப்போ விமார்ட் கொடுக்குற தகவலை வச்சு இது இவன் ஏறி வருவானா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.
நண்பர்களே, இந்த கத்தோலிக் சிரியன் பேங்க் அப்படின்ற சராமரியா ஒரு வேலை காமிச்சிருக்கான். இது வந்து 52 வீக் லோல இருந்து ஏறலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு. ஈவன் என்ன ஒரு டேட்டா பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்களுடைய டெபாசிட்ஸில் வந்து 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி கோல்ட் ஜுவல்லரி வச்சு கடன் கொடுக்கறதுல கிட்டத்தட்ட எங்களுக்கு 35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல தகவலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு கத்தோலிக் சிரியன் பேங்க் 4% பக்கம் மேல் நோக்கி ஏறினதுக்கு முக்கிய காரணம் அவங்க வெளியிட்டிருந்த பிஸ்னஸ் அப்டேட் தான். அது என்ன ராசியோ, சில பேர்லாம் போய் ஒரு பங்கு எடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பங்கு ஒரு இடத்துல நிற்காது, அது உச்சத்தில் இருக்காது, தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த அஸ்ட்ரால் அப்படின்ற ஒரு பங்கு அவன் வந்து 2400 இறங்கிக்கிட்டே இருக்கான். 1300 கிட்ட வந்து 2022 என்ன லெவல் இருக்கோ அந்த லெவலில் வந்து உளுந்து கிடக்கிறான். இதுக்கு மேலே உளுந்தினா இனி ஆண்டவன் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த அஸ்ட்ரால் சமீபத்தில் Q3 ரிசல்ட் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் பெருசாக பண்ணல. அவனுடைய ஸ்டாண்டர்டு வருமானம் அந்த 100 கோடி அப்படின்றத அவன் பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். இதனால் மார்க்கெட்டில் வந்து இதில் ஒன்றும் பெருசாக வளர்ச்சி இல்லையோ அப்படின்ற மாதிரி பிடிச்சி அடி வெளுத்து விட்டாங்க. முதலீட்டாளரில் பொறுத்த வரைக்கும் Q3ல என்ன ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஐஸ் இன்னும் தொடர்ந்து 13.76 ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஃப்ஐஸ் இன்னும் தொடர்ந்து 21.07 ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவன் விழுந்ததை பார்த்தோம்னாக்கா எல்லாரும் சேர்ந்து கையெடுத்து கும்பிட வேண்டியதாக இருக்குது, இனி ஆண்டவன் தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் தான் நீங்கள் ஒரு முக்கியமான தகவல் ஒன்று பார்க்கணும். அதனால் மனசுக்கு ஏதாவது ஒரு சமாதானம் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு பங்கு கீழ் நோக்கி விழுந்து 52 வீக் லோ 1 இயர் லோ அப்படின்ற மாதிரி வந்துட்டானா அதுக்கப்புறம் எத்தனை நாட்கள் எத்தனை வருடங்கள் கழித்து தன்னுடைய பழைய ஹை போய் தொடரான் அப்படின்ற வந்து எத்தனையோ பங்குகளை வச்சு உதாரணமாக பார்க்கலாம். ஆனால் மிகவும் முன்னணி கம்பெனியில் வச்சு பார்த்தோம்னாக்கா அதை விட சின்ன கம்பெனிகளில் இன்னும் கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்க வேண்டியதான். ஸோ ரிலையன்ஸ் அப்படின்ற பங்கு இதுக்கு முன்னாடி 52 வீக் லோ எப்போ வந்ததுன்னு பார்க்கணும். இந்த வருஷம் இப்போ கூட 52 வீக் லோவில் பக்கத்தில் தான் இருக்கான். பட் அதையை ஒமிட் பண்ணிவிட்டு 2023 சமயத்தில் எப்போ ஒரு இடம் வந்து அவன் ஒரு முக்கியமான லோ, பல காலத்தினுடைய லோ அப்படின்றது போயிருக்கான். 1000 ரூபா பக்கத்தில் போயிருக்கான். அங்கிருந்து திரும்பி அதே 1000 ரூபாயை திரும்பி வர எத்தனை நாட்கள் எடுத்துக்கொண்டான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் ஆகிருக்காங்க. சில எஸ்பிஐலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக வந்திருக்கான். ஓஎன்ஜிசிலாம் பார்த்தீங்கன்னா நீட்டி படுத்து ரொம்ப சாவகாசமாக அவன் சௌரியத்துக்கு ரொம்ப காலம் வந்திருக்கான். ஆக ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா 123 நாட்களில் சில வருடங்களுக்கு முன்னாடி இறங்கியிருந்தான். 52 வீக் லோ போயிட்டு மறுபடி திரும்பி அதே ஹை வரைக்கும் 123 நாள் பக்கத்தில் ஆச்சு. எஸ்பிஐலாம் ரொம்ப வேகமாக 47 நாள்லேயே மேலே வந்திருக்கான். ஓஎன்ஜிசி தான் இருக்கிறதுலே கிட்டத்தட்ட 308 நாட்கள் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் கீழேருந்து மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். ஆனால் இதில் ஒவ்வொரு முறையும் மார்க்கெட் என்ன சொல்லுது, என்ன செஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20%, 40%, 50% மாதிரி 52 வீக் லோலிருந்து ஏறி வந்திருக்காங்க. அப்போ மார்க்கெட்டுக்கு வெளியே இருக்கிறவன் நம்மளை பார்த்து ஏன் நாங்கள்லாம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், ஒரு வருஷத்தில் 308 நாளில் 123 நாளில் 47 நாட்கள் வெவ்வேறு நாட்களில் உங்களுக்கெல்லாம் 50% சம்பாதிக்கிற கூட வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கெல்லாம் என்ன லொல்லாயா கம்முன்னு ஒரு வருஷம் படுத்து கிடந்து சம்பாதிச்சுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு யாராவது நம்மளை பார்த்து கேட்குறதுக்கு மிகவும் வாய்ப்புகள் அதிகம். நண்பர்களே, ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி அப்படின்ற பங்கு 52 வீக் லோ பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்கு. இந்த பங்குல என்ன அவங்க மேனேஜ்மெண்ட் அறிக்கை வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தாக்க, நாங்கள் மிகவும் பெருமைப்பட்டு கொள்ளும்படியாக எங்களுடைய பவர் ஜென்ரேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் கெப்பாசிட்டி அப்படின்றது 10 ஜிகாவாட்டை தாண்டி போய்கிட்டு இருக்கு. இது கூடிய விரைவில் 20க்கும் மேலே போகிற மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அவங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட்டில். அதே மாதிரி இந்த ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட் அப்படின்ற ஒரு பங்குல முதலீட்டாளர்கள் வந்து ஏதாவது வெடிச்சு செதறுமா, ரொம்ப நாளாக ஒரு கூட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கியே, ஏதாவது வெடிச்சு செதறுவியா, எத்தனை நாள் தான் நீ குறுகிய லெவலில் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறதையே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, ஒன்றா மேலே போ இல்லைன்னா பெருசாக கீழே 1000 ரூபாய்ன்னு வா, ஒரே இடத்துல ஏன் குத்த வச்சுக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அந்த முதலீட்டாளர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்கள், இந்த ஹைடெக் பைப்ஸ் அப்படின்ற கம்பெனியில் கடந்த Q3 ரிசல்ட்டுகளின் போது என்ன ஒன்று தெரிய வந்ததுன்னா, எஃப்ஐஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் திடீர்னு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 9.79 அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்தது. ஆனாலும் இந்த பங்கு வந்து 52 வீக் லோ கிட்ட இருக்கக்கூடிய பங்கு தான். இவங்க என்ன ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்கன்னா, எங்களுடைய சேல்ஸ் வால்யூம் என்பது ரெக்கார்டு பெரிய அளவில் நாங்கள் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க.
நண்பர்களே, சமீபத்தில் 52 வீக் லோ போயிட்டு கொஞ்சோண்டு திரும்பிய பங்குகள் அப்படின்ற வரிசையில் இந்த ஆதித்யா பிர்லா கேபிட்டல் அப்படின்ற பங்கும் ஒன்று 150 ரூபா வரைக்கும் போயிட்டு 190 ரூபா வந்திருக்கான். இந்த பங்கு எதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ரின்சிக் வேல்யூவை விட கம்மியாக ஏதாவது ஸ்டாக்குகள் இருக்கா அப்படின்ற மாதிரி சில பேர் தேடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் சமீபத்தில் இன்ட்ரின்சிக் வேல்யூவிடவும் கொஞ்சம் குறைந்து வந்த ஒரு பங்காக ஆதித்யா பிர்லா கேபிட்டல் அப்படின்ற தகவல் ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு பங்கு நண்பர்களே, இந்த பங்கை பார்த்தா கிளியராக எஃப்ஐஎஸ் எப்படி வெளியே வந்தாங்க, ப்ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி எப்படி கீழே வந்தது அப்படின்றது தெளிவாக நம்மளுக்கு புரியும். அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் என்ன வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா, என்ன லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவனுடைய லாபம் என்பது 100 கோடி என்பது ஒரு மாதிரி சுமாராக பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனால் இப்போ போய் 2 குவார்ட்டரை பார்த்தோம்னா வெறும் 50 கோடி 40 கோடி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ முதல்ல பண்ணிக்கிட்டு இருந்த லாபம் என்பது இப்போ பண்ணல. இதை பார்த்து கொண்டே இருந்த எஃப்ஐஸ் சமீபத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலெல்லாம் 12.46% எல்லாம் ஹோல்டிங் வச்சுக்கிட்டு இருந்தவங்க இப்போ டிசம்பர் குவார்ட்டனுடைய அறிவிப்பு வெளியே வரும்பொழுது 7.25 தான் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்த குவார்ட்டர்லாம் இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். மிகப்பெரிய ஏமாற்றம் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒன்று சொல்லுங்க அப்படின்னாக்கா அதில் இவனு ஒருத்தனா வருவான். 1000 ரூபாய் ரேஞ்சில் இருந்தவன்லாம் வெறும் 400 ரூபா வரைக்கும் போயிட்டு ஒரு தடவை 700 போயிட்டு மறுபடியும் 400 வந்து விழுந்திருக்கான். நண்பர்களே, தற்போதைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்பவும் வயலண்ட்டான தகவல்கள் ஏதாவது இருக்குன்னா, இந்த சீமென்ஸ் டீமர்ஜர் ஒன்று இருக்குது. அதனுடைய டேட் வந்துருச்சு. 7 ஏப்ரல் தான் அதனுடைய ரெக்கார்ட் டேட். இப்போ நம்ம 2 ஏப்ரல் இருக்கோம். பிஎஸ்சிக்கு வந்து போனஸ் அப்ரூவல் பண்ணிட்டாலும் அதனுடைய டேட் வந்து இன்னும் முடிவெடுக்கல. இந்த நேரத்தில் வந்து இந்த சீமென்ஸ் அப்படின்ற பங்கு ஒரு முக்கியமான கட்டத்தில் தருணத்தில் இருக்கான். இனி இவன் கொடுக்கக்கூடிய டீமெர்ஜரை வச்சுக்கிட்டு இவனுக்கு என்ன பண்ண போகிறானுங்க அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதே மாதிரி பிஎஸ்சி அப்படின்ற பங்குமே ஒரு இடம் பயமுறுத்தும் விதமாக 6000 அவன் பாட்டுக்கு 3500 வரைக்கும்லாம் போயிட்டான். அதுக்கப்புறம் ஏதோ ஆண்டவனாக பார்த்து அவனை மறுபடியும் மேல் நோக்கி பல தகவல்கள்னால பல இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவன் போனஸ் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்க போகிறான் அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆக மொத்தம் ரொம்பவும் வால்டிலிட்டி இருக்கக்கூடிய தகவல்களாக இந்த 2 இருக்குது. இந்த அமரராஜா எனர்ஜி அப்படின்ற பங்கு சமீபத்தில் எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் ஹோல்டிங் 2 பேருமே அதிகமாக வச்சிருக்கக்கூடிய பங்குகள் ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னு தேடிட்டு இருந்தோம்னு வச்சிங்களேன். அதில் இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. இந்த பங்குமே தற்போதைக்கு பார்க்கும்பொழுது 52 வீக் லோ பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கேன். இன்னும் பெரிய விதமாக கடந்த 2 மாதங்களில் வந்து பல ஷேர்கள் 20-30% ஏறி வந்துட்டா. இவன் கொஞ்சம் தூங்கு மூஞ்சி டைப் போல் அப்படியே அந்த ஷேர் ப்ரைஸ் தூங்கி கொண்டே இருக்கிறது. ஆனால் இவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்னென்னா, எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் 2 பேருமே கொஞ்சம் அதிகமான ஹோல்டிங் பர்சன்டேஜ் வச்சிருக்கக்கூடிய ஒரு பங்காக இவன் இருக்கான். நண்பர்களே, பல முறை அடி வாங்கிய முதலீட்டாளர்கள் தான் இந்த கோல் இண்டியா அப்படின்ற நிறுவனத்தை வச்சிருக்கக்கூடிய பல முதலீட்டாளர்கள். இப்போ அவங்களுக்கு சந்தோஷமான தகவல் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு டன்னுக்கு 10 ரூபா கோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. கரெக்டாக இந்த பங்கு 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட முக்கியமான ஒரு தருணத்தில் இருக்கான். இந்த தகவல் இவனை அப்படியே பழையபடி 500க்கு தூக்கிட்டு போக போதா, இல்லை அவனை மறுபடியும் 300 ரூபாய்க்கு போட்டு குப்பர் அமுத்த போகுதா அப்படின்றது தெரில. இவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரில. முதலீட்டாளர்களுடைய ரியாக்ஷன் பல முறை அடி வாங்கிட்டாங்க. வந்திருக்கு தகவல் நல்ல தகவல் தான், என்ன பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏஞ்சல் ஒன் ஷேர் இருக்குது பார்த்தீங்களா நண்பர்களே, பல முறை வாலட்டிலிட்டியாக இருந்த பங்கு தான் இந்த ஏஞ்சல் ஒன். இவன் இருக்கக்கூடிய தொழில் தற்போதைய புரோக்கிங் தொழில் என்பது சுமாராக சுணக்கமாக இப்போ இருக்குது. அப்போ இவனுமே வந்து சமீபத்தில் 2000 ரூபா பக்கத்துலேருந்து 2336 வரைக்கும்லாம் ரெக்கவரி ஆகி வந்த பங்கு தான். அப்போ இவனும் ஒரு முக்கியமான தருணத்தில் இருக்கான். இனி என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.